Hi guys, good evening. Welcome to my Instagram profile. நான் சொன்ன மாதிரியே 7:20 ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் லேட்டாக தான் லைவ் வந்தாச்சு. ஸோ எனிவேஸ் சும்மா நானே பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஐ எம் கெட்டிங் ஆன் லைவ் வித் டாக்டர் ஆர்த்தோடான்டிஸ்ட் பிரீத்தி உதயராஜா. அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு கூட. அட் த சேம் டைம் என்னோட இன்விசிலன் வந்து அவங்க கிளினிக்லேருந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து உங்களை எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது டென்டல் பற்றி கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால், டவுட் இருந்தால் கொஷின்ஸை கேளுங்கன்னு. இப்போ கூட நீங்கள் கேட்கலாம். நான் வந்து அவங்கள லைவ்ல கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்க போகிறேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு லாக்டவுன், குவாரண்டைன் லைஃப், வீட்டில் இருக்கிறது எல்லாமே? ஐ திங்க் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்ரிடே ஐ எம் ஜஸ்ட் trying to make use of it. So many people are saying hi. Dinesh alaga irkinga, thank you. And matadu Ragul, hi. Mauni, hi. How is going today? Today is really nice. I'm happy to see you like movie in Mundaspati. Thank you. And enjoying home la irukirade oru comfort zone dana. Then ಹೇಗಿದ್ದೀರಾ ಎಲ್ಲರೂ? ಚಂದು, ದಿವ್ಯಾ, லாக்டவுன் போர், ஸ்கூல் போக முடியலையே. அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு போகாம போர் அடிக்குது சொல்றது. சூப்பர் மணி. Then you are my dreamy girl. We always love you. I love you too. ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில்? ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா வீட்டில் எல்லாரும்? அம்மாவுக்கு ஆர் எல்லாமே க்ளீன் பண்ணுறதில்ல, இல்லை ஏதாவது கற்றுக்குறீங்களா, இல்லை நிறைய டிவி பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறீங்க வீட்டில்? அண்ட் ஒரு குட் நியூஸை வந்து நான் இப்போ தான் டிவியில் பார்த்தேன். என்னென்னா, நிறையா இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் ஆகட்டும், ஒர்க்கர்ஸ், பிளம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்குலேருந்து இது ஒரு நிஜமாவே ஒரு குட் நியூஸ். பட் அட் த சேம் டைம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோடுக்கு போயிட்டு இன்னும் நிறைய பேருக்கு கொரோனா வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்க கூடாது. ஸோ சேஃபாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த அவேர்னஸ்ல சோஷியல் டிஸ்டன்ஸ் கூட நம்ம மீட் பண்ணணும். கேன் ஐ ட்ரா யுவர் ஆர்ட்? ஓகே. குக்கிங், நிறைய பேர் குக்கிங் கற்றுக்குறாங்களா, குக்கிங் பண்ணுறாங்களா? ஓகே. நான் வந்து ஒரு 2 நாள் வந்து குக்கிங் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. 3ஆவது நாள் வந்து ரொம்ப மொக்கையாயிடுச்சு. அதனால அதையே நிறுத்திட்டு அது வந்து அம்மாவுக்கு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணலாம் எதுக்கு அப்படின்ட்டு. சந்தீப், ஹாய். ಕೆರದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. ಸೊ ಹೇಗಿದೆ ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ? ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಲಾಕ್ಡೌನ್ ಎಲ್ಲರೂ ಫಾಲೋ ಅಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತುಂಬ ಕ್ರೌಡ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ಅವೇರ್ನೆಸ್ ಇದೆ ಎಲ್ಲರಿಗೂ. ಶಿವಪ್ರಸಾದ್, ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಫ್ರಮ್ நரேஷியா. யா. ஸோ அகைன் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம் இருந்தால், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பிரீத்தி, டாக்டர் பிரீத்தி வந்து லைவ்ல வர போகிறாங்க இப்போ. ஸோ நம்ம சிட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ் ஒரு பேர் சொல்லி பண்ணா இது பர்த்டே லைவ் ஆயிடும். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, வெளியில போக முடியலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. தெலுங்குல எப்படி சொல்ல தெரியாது. Please suggest us how to shine like you. Put blush on. మాట్లాడదాం, తెలుగులో మాట్లాడదాం. ఎలా ఉన్నారు అందరూ? ఎలా ఉంది అక్కడ? అందరూ ఫాలో అప్ చేస్తున్నారా రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్? చెప్పండి. பொட்டு வைக்கலாமே, இட் வில் பி குட் ஃபார் திஸ் ட்ரெஸ். நல்லா இருக்காது இல்லையா பொட்டு வச்சா?
Your favorite place in Mysore? అందరికి పుట్టిన రోజున శుభాకాంక్షలు, రైట్? తెలుగులో యా. హాయ్ హరి, ఆనంద్, విశాల్, ತಾರಕ್, ಸೂಪರ್ ಡ್ಯಾನ್ಸ್. ಐ ಲವ್ ಹಿಸ್ ಡ್ಯಾನ್ಸ್. ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. நேச்சுரல் லுக் தான் இருக்கும். ஓகே, so I'm like even I had a lot of doubts. நிறைய டவுட்ஸ் இருந்தது எனக்கு. என்னோட என்னோட இன்விசிலன்ட் ஜர்னி பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே பிரீத்தி கிட்ட பேச முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கிராஸ் டீத் இருந்தது, இப்போ இருக்கு. எல்லாருமே வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு, லக்கி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நிறைய படத்தில் வந்து கிராஸ் டீத் இருக்குது, ஈவன் முண்டாஸ் பற்றி எல்லாம் படத்துலையும். தென் ஐ தாட் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் சிரிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு அதை பற்றி நிறைய நாலேஜ் இல்லை. ஸோ ஐ ஆஸ்ட் பிரீத்தி அண்ட் தென் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் என்விசில் என்னன்னு கேட்டுட்டு நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்க. பெட்டர் நாங்கள் அவங்கள கேட்கலாம். மனசார சொல்லு சாங் வந்து நல்லா இருக்கு. ஓகே, மேக்கிங் வீடியோ கூட அப்லோட் ஆயிருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் 7:30 வந்து உங்களை லைவ்ல வைக்க போகிறேன். ஸோ பிஃபோர் தேட் கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட் பேஷனேட் அபவுட் மை ப்ரொஃபஷன், கம் ஆன். ఇటు తెలుగు మూవీ ఎప్పుడు చేస్తారు? చేస్తూనే ఉన్నాను కదా. ஓகே, ஐம் ஜஸ்ட் டுடே வந்து நானே பேசுறதை விட அதே கொஷின்ஸ், அதே லாக்டவுன் பற்றி, அட் த சேம் டைம் குவாரண்டைன் பற்றி என்ன பண்ணுறீங்க இதை பற்றி நம்ம டெய்லி பேசுறதா இருக்கும். இட்ஸ் லைக் நவ் இட் இஸ் லாக்டவுன் 2.2. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலேருந்து போயிட்டு நம்ம ஒர்க்குக்கு போவோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருக்காங்களா? பிரீத்தி பார்க்கலாமா? யா, she's there. போக மாட்டேங்குதே. ஸோ பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். Yeah. ஸோ இப்போ வந்து பிரீத்தி, டாக்டர் பிரீத்தி உதயராஜ் அவர்களை லைன்ல வர வைக்கிறோம். அப்போ நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் எனக்கும் இருக்கு, கேட்கலாம். ஹாய். Hi, how are you? I'm good. How are you? I'm good. Looking cute as usual. You too. You're looking awesome. நீங்க How's நேச்சுரல் பியூட்டி quarantine தானே, treating you? சொல்லவே வேண்டாம். How is it? Because the working women's இல்லையா, நீங்க வந்து daily going for work and cleaning, meeting lot of people. இப்போ வந்து quarantine எப்படி இருக்கு? வீட்ல இருக்கிறது எப்படி இருக்கு? ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது? We have to face it, no?
Yeah, but I'm doing Now online used to it. consultations. Not used to. Still, I miss clinic. I want to go back to work, but I'm doing some online consultations, so that keeps me little busy. So otherwise, it's So, good. It's okay. oh, நல்லா relax nice, பண்றேன். nice, So நல்லா இருக்கு. nice. So I heard that this is the first live Insta live with a person, Yeah. another person, yeah. So are you excited? Yes, I'm actually really excited. Thank you so much for actually doing this, and it's really nice, interesting. We'll see. இல்ல என்னன்னா இப்போ நான் இன்விசிலைன் பத்தி பேசும்போது போடும்போது நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன இன்விசிலினா என்ன, இல்ல நம்ம கிளிப்பு போடுறது கரெக்டா இல்ல இன்விசிலின் போடுறது கரெக்டா, இந்த மாதிரி நிறைய நிறைய கொஸ்டின்ஸ். சோ பெட்டர் ஐ தாட் டைரக்டா வந்து டாக்டர் கிட்டயே பேசினா எல்லாருக்கும் அதை பத்தி புரியும்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ பிரீத்தி வந்து லைன்ல இருக்காங்க. சோ நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தா கேட்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் நான் நேத்தே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். சோ நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும் போது யூனோ ஓ ஓகே இந்த மாதிரி டவுட் எனக்கும் இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ நான் அதை கேட்க போறேன். யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் ஆல் தட். சோ எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். சோ லெட் மீ ஜஸ்ட் நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணக்குள்ள ஒரு 2 hours ஆயிடும்னு நினைக்கிறேன். Maybe ஒரு 10 questions அந்த மாதிரி will limit it to Yeah, that. best. Yeah. So இலக்கியா ஸ்ரீ அவங்க வந்து கேக்குறாங்க இன்விசிலின் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. So what is Invisalign? எனக்கு தெரியும், இப்ப நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So you tell me. Okay. See, Invisalign என்னன்னா it's actually a clear aligner system. Aligner system அப்படின்னா என்னன்னா, am I audible, Nandita? Yes. Yeah. So it's a clear aligner system, that is முன்னாடிலாம் வந்து braces போடுவோம்ல, கிளிப் இந்த பல்லுல ஒட்டுவோம்ல கிளிப் மாதிரி, அந்த மாதிரி இல்லாம இது வந்து அதே மாதிரி தான் பல்லு நகுத்தும். பல்லு வந்து it will move the teeth, but it will do it invisible. It's actually invisible. Since you're already having it, you can also show your viewers what it is, so that Yeah, they I understand. think I kept somewhere. So it is transparent. I usually post about it in my Instagram இல்லையா. So transparent இருக்கும். நீங்க வேலைக்கு போகும்போது கூட அது போட்டுட்டு போகலாம். நான் நிறைய வாட்டி வந்து போட்டோஸோ ஈவன் ஷூட்டிங் கூட நான் பண்ணிருக்கேன் இன்விசிலின் போட்டு. little bit costly, but it is worth அப்படின்னு feel ஆகுது. So யாராச்சும் வந்து Definitely worth it, because yeah, you can carry on with your normal life. அது இருக்கறனால you don't have to worry about it. You can do your shooting. The best thing is clip விட இது வந்து வலிக்காது. Correct. The pain is very less. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, discomfort. They'll say they have some discomfort அப்படின்னு தான் சொல்லுவாங்க. I don't think so. நான் வந்து ரொம்ப casual. Sometimes I forget. Okay, நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. Now I'm really happy and more confident. பெருசா வந்து சிரிச்சுட்டே இருப்பேன் இப்போ நான் பேசும்போது எல்லாம். Very confident now. So the second question, what should I do to strengthen my tooth? Okay. Teeth வந்து எப்படி நம்ம strengthen பண்ணா, first brushing twice daily is very 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 important. You have to spend time. Correct. ரெண்டு வாட்டி முடிஞ்சா after every meal also is good, because we don't want any food to remain on the gums. Teeth ஓட gumsல தான் போய் food நிறைய மாட்டும். So நம்ம வந்து அது brushing வந்து கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணணும். Okay, அதுதான் main for maintaining your teeth. And every 6 months once you have to go to a dentist to get a proper cleaning done. It's called scaling. Okay. That is very important. அது பண்ணாதான் வந்து gums நல்லா maintain ஆகும். Okay. And every Got it. year So you have to guys, எல்லாரும் வந்து ஸ்ட்ரெngth இருக்கணும்னா நல்லா பிரஷ் பண்ணுங்க. முடிஞ்சா 2 வாட்டி பிரஷ் பண்ணுங்க. முடிஞ்சா இல்ல, கண்டிப்பா 2 வாட்டி பண்ணணும். கண்டிப்பா. Especially brushing in the night is very important. Very very important. Brushing in the night. Yeah. So there is one funny question. Okay, I don't know whether it is funny. I felt so. Whose teeth is more stronger, boys or girls? See, I feel yeah, actually சொல்ல முடியாது. ஏன்னா lot of women know they neglect their health, dental health or any health, because they are children. They don't have time to look after themselves. Guys வந்து என்ன பண்ணுவாங்க, see, they're not conscious about their looks. Actually, most of them, girls are more conscious about the looks, so they want to maintain, they want to have brighter teeth. I feel there are more women who come to the clinic than men. But if you see women who No, are they are actually conscious. Conscious than men. Women are That's conscious, but because they neglect their health and they, you know, they always look after other people more than themselves. I feel women should look after the teeth more. That is very important.
So you can't say exactly women or men will have. Both That have was funny question. yeah, it is a funny question, but yeah. So Alex கேக்குறாங்க, does drinking fizzy drinks affects your teeth? Yes, definitely. Definitely. Yeah. You have to control the amount of frizzy drinks you drink. You can't have Coke and Pepsi all the time because it wears off the enamel. Okay, they have done studies also for it. So limit it maximum. So for my braces patients, I'll tell them don't drink any fizzy drinks because it's not So good. I remember when I visited you first time visit பண்ணும்போது, I still get some black stains over my teeth. So அப்போ நீங்க கூட சொல்லிருந்தீங்க cold water or cool drinks எல்லாம் சாப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு. Actually no, I Tea, don't coffee, drink. tea and coffee also can stain basically, but that can be Okay. removed easily. Okay, but fizzy drinks enna pannuna, it will remove the enamel. The enamel will be gone. So that is not good. Adu it's very difficult to repair it. Yeah, but Okay. coffee tea you can't be without it. எல்லாருமே அது So எது யூஸ் பண்ணாலும் மினிமலா யூஸ் பண்ணணும். எதுமே ரொம்ப ஹாபிட்டா பண்ணிட்டு டெய்லி exactly எல்லாமே அது limit பண்ண பண்ணிட்டா கூடாது. there won't be any problem. Some people drink 10-15 coffees and all. If they're they don't sleep and they work and all, they drink 10 coffees and all. That is not good. Anything when you limit it, it's good. So 1 or 2 coffees a day, I don't think it will be a problem. Yeah. Okay. So there is another funny question. நான் பேர் கூட சொல்லிடுறேன். சரவணா, filmmaker. Okay. How long will you live without brushing our teeth? You have to brush every day. I know this is a really silly question, but then you really have to brush every day at least twice. வயசுக்கு வந்து brush பண்ணனும்னு பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து how long will live ன்னு கேக்குறாங்க. You have to brush. ஓகேவா? சோ நான் கேக்குறேன் சரவணா அவர்களே, எவ்வளவு நாள் நீங்க brush பண்ணாம இருந்தீங்க சொல்லுங்க. கேக்குறோம் சரவணா கிட்ட. யா, அந்த question கேக்கலாம். Give any useful tips for making the teeth strong. Varshini கேக்குறாங்க. அதேதான், same thing. Brushing twice, go to a dentist every 6 months for a cleaning. That's more than enough. ஏதாவது new problem ஏதாவது cavities ஏதாவது வந்தாலும் we can diagnose it early. So earlier diagnose பண்ணா treatment is very simple. Actually so எதுமே வந்து பேசிக்கா ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கன்சல்ட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு saying இருக்கு நந்திதா, in generally, okay, there's a saying, dentistry is not expensive, neglect is. So basically really really when you neglect, really when you neglect it, from a cavity it goes deeper, it goes to a root canal. So that is more expensive than doing a filling. So you have to go to a dentist every 6 months for a cleaning and do a checkup every once in a year. That is very important. This I agree. Actually, my mother had this, ஒரு teeth தான் போயிருந்தது. She neglected it and this side full எடுத்துட்டு வந்து clip போடுற மாதிரி ஆயிடுச்சு. So I remember that she was going through a lot of suffer and then she was telling don't neglect. Correct. So எனக்கு வந்து சென்னைக்கு வந்தா you are there to rectify it or ஏதாவது சொல்லணும்னா immediate வந்து கன்சல்ட் பண்ணலாம். So ஒரு கம்ஃபர்டபிள் டாக்டர் வந்து நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய பிளஸ்ன்றது எனக்கு தெரியும். Probably everybody should have a personal doctor. That's what I feel. Yeah, dentistry is actually something very personal for everybody. It's like how you have a gynecologist, the mari dentist it's very very important that you have someone who is very close to you and who understands your problem because you're showing your teeth, which is very personal. So true. Comfort பார்க்கணும் நம்ம first. That's what which gives confidence இல்லையா? நம்ம பேசும்போதோ இல்ல சிரிக்கும்போது that I have faced. In fact, the first thing a person sees in your face will be your smile. நிறைய பேர் ஐஸ் சொல்வாங்க, but actually பாத்தீங்கன்னா everybody will look at your smile. So somebody is asking செலவாகும்ல personal doctor இருந்தான்னு கேக்குறாங்க. personal doctorனா என்ன? நீங்க ஒரே டாக்டரா வந்து லாங் டர்மா அவங்களே பாக்குறதா personal doctor. டாக்டர்னாலே செலவாகும். டாக்டர்னாலே செலவு இருக்கும். So somebody Kirtana. Okay, Kirtana is asking, hi ma'am, I completed my teeth clip treatment but my teeth become yellow. Can you tell me why?
see, there are many reasons. நேத்தே நான் ஒரு போஸ்ட் ஆக்சுவலி போட்டிருந்தேன் என்னோட பேஜ்ல. there are many reasons why your teeth will become yellow. ஓகேவா? சம்டைம்ஸ் ஜெனரலாவே டீத் வந்து நிறைய பேருக்கு வந்து yellowவாவே இருக்கும். that's hereditary. ஓகே, பிகாஸ் அப்பா அம்மாக்கு அந்த மாதிரி ஃபேமிலியில வேற யாருக்காவது அந்த மாதிரி yellowவா இருந்துச்சுன்னா they can also get yellow teeth. பட் சடனா yellow ஆறதுக்கு காரணம் வந்து mainly because of not brushing properly. plaque and tartar can stain your teeth. It makes it yellow or brownish stains மாதிரி வரலாம். ஓகேவா? அதான் சொல்ற, திரும்பியும் க்ளீனிங் பண்ணா பார்க்கலாம். க்ளீனிங் பண்ணா we know whether the stains are going away. அப்படி ரொம்ப yellow naturally. what do you suggest? ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மெசேजेस வந்ததே ஒரே ஒரு क्वेश्चन தான். எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணனும்? which brand we have to use? Colgate and Pepsodent both are good. Okay, always use a white paste because it's good. It will not stain your teeth. Number one. So tooth paste la வந்து gel கூட வரும்ல, அத யூஸ் பண்ண கூடாது. So many people told that not to use gel toothpaste. Yeah, gel யூஸ் பண்ண கூடாதுன்னு நிறைய பேர் சொல்வாங்கன்னா, it has some abrasives that can remove little bit of your enamel also. So you might get sensitivity because of that if you use it for a long time. ஆனா இப்போ வர gel paste la they have also reduced the number of abrasives and all. So but paste is always good because you know, when you, especially when you wear Invisalign and all, you have to use a white paste. You don't want any stain on the teeth. Okay, adanaல white paste is good. Pepsodent and Colgate both are really good, so you can go on with that. முடிஞ்ச அளவுக்கு gel யூஸ் பண்ணாது நல்லதுதான். If you have sensitive teeth, Sensodyne is good. Sensodyne is very Somebody is asking Dabur red paste is good or what? Like I said, I don't want to say any brand name. Which brand is not good? Yeah, I would prefer. I can always tell the good ones. Colgate and Pepsodent, you can use any of that. I don't recommend Ayurvedic paste actually. Yeah. Okay. Because some ingredients, no, it causes some ulcers to the gums. So I tell the patient not to use Ayurvedic paste. சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுல. So what about that? இப்போ எனக்கு டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணி பவுடர் மாதிரி கொடுத்திருந்தாங்க, அது sometimes யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. But I didn't like it, to be frank. பவுடர் டென்டிஸ்ட் கொடுத்தாங்களா? No, actually normal doctor. பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் சொன்னல, ரொம்ப அப்ரேசிவ்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் யாருமே அந்த பல் பொடி மாதிரி தானே சொல்றீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது 100%. I was not comfortable with it அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். Paste is always better. It has less abrasive. It's good. So somebody is காமெடியா வந்து உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. நான் சீரியஸாவே கேக்குறேன், பேஸ்ட்ல வந்து உப்பு இருக்கணுமா இல்லையா? இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். சரியா? பட் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? salt or little lemon யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணுங்க. அது என்னன்னா, உப்பு என்ன பண்ணுனா, இட்ஸ் ஆக்சுவலி லைக் இட் கண்ட்ரோல்ஸ் தி இன்ஃபெக்ஷன். சோ இப்போ வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, sometimes we also tell the patient to gargle with salt water. Why? Because it reduces the infection. But when your gums are already healthy, if you brush properly, நல்லா இருக்கும்போது பண்ற it doesn't make a difference. Yeah. Got it. Frequent external stains reoccurrence. Remedy, please. Polishing. You can polish your teeth because polished surface will retain the stains less. Okay, so polishing will really help. That can help. But regular polishing will be, you know, teeth வந்து strength கம்மி ஆகும்னு சொல்வாங்க. Is it true? No, it's just a wrong misconception. No, அப்படிலாம் இல்ல. 6 months ஒரு தடவை இல்ல 4 months ஒரு தடவை பண்ணலாம் கண்டிப்பா. We can polish your teeth. Polishing will only make the tooth surface a little smooth. So the idea is, if any tooth surface is smooth, it will not take up more stains. அதுதான் அதோட கான்செப்ட். See, எவ்வளவு questions இருக்கு. I'm surprised how many people want to know. How to control defective teeth? Defective teeth, cavities. I think they mean cavities by defective teeth. Yeah. So what is cavity? இப்போ cold water என்னம்பா கேவிட்டினா இந்த கோல்ட் வாட்டர்ல குடிக்கும்போது ஒரு மாதிரி ஆகும்ல, பெயின் வரும். அதுதான் நிறைய பேர் கேவிட்டி டீப்பா போகும்போது என்ன ஆகும்னா, நர்வ் போய் ரீச் ஆயிடும். when it reaches the nerve, they'll have severe sensitivity, sometimes even pain. So அந்த டைம்ல வந்து you have to go to your dentist, see what the problem is and get it corrected. Mostly when teeth has lot of sensitivity and it already reached the nerve, it might need a root canal treatment. So please go to your dentist. So somebody, who is this? Sudarshan is saying, is brushing teeth are necessary?
Oh my god. வேணும்னே கேக்குறாங்களா? Is eating necessary, Sudarshan? Is eating, taking bath necessary? Same way brushing is really necessary for you. யாடா தம்பி நீ? என் அதான். profile. Okay. Manaswini is asking, I had root canal treatment 2 years ago. That part is aching a bit. Any precautions should I follow? See, sometimes root canal treatment panna, there can be reinfection. When they have reinfection, they might have some more pain. So first நம்ம எக்ஸ்ரே பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அந்த ரூட் கேனால் வந்து சரியா பண்ணிருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் we can proceed on. If the tooth is okay and the root canal is not done well, then we can do re-RCT. So அப்படி பண்ணனா it will become again அதே செலவாகுமா முன்னாடி பண்ண yeah it அந்த will மாதிரி cost the same. procedures Definitely. Sometimes it will cost little bit more also because அவங்க பழைய பண்ண filling நம்ம எடுத்துட்டு புதுசா பண்ணணும். So it can be little bit more. Yeah. I think அதுதான் beginningல பேசின மாதிரி கொஞ்சம் பெயின் வரும்போது ஏதோ ப்ராப்ளம் ஃபீல் ஆகும்போது டாக்டர் மீட் பண்ணிட்டா இதெல்லாம் வராது. Doing a filling is much, good much, question. much. Vicky is asking, oil pulling is good or not? Oil pulling, they've done a lot of studies, but it's not very. Some people find it very uncomfortable doing it. Me too. If you're comfortable, yeah, do it. I am not very comfortable about it. Yeah. 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 So we can do it. We can do it, but then I feel brushing is more than enough to maintain a good oral hygiene. Yeah. Okay. So yeah, this question is for you. Personal question. You should answer, okay? Personal, are you? Yeah. Preeti, what is your beauty secret? What is my beauty secret? Yeah, tell me. See, Preeti is blushing actually. That is the secret in the neck. Can I? What's the person's name who asked that question? Let me not reveal so that. Okay, fine. Okay. So you didn't answer for this question. I actually don't have any secret. You know that, Nandita. I don't do anything. Yeah. I just relax, sleep, eat proper food. So basically, Preeti is I don't even enjoying her follow a profession and proper personal skincare life. So routine. I don't even follow a proper skincare routine actually. Yeah, tell me. no, I said to that person, Preeti is having a good profession and happy life, so Happy that shows life, on her face. Yeah, actually, when you're happy, it shows on her face. Yeah, that's true. Yeah. So no need to do a lot of makeup or something. Yeah. So yeah. Then many questions. Huh. This is the common questions, but Namrata is also asking that. How to avoid bad smell from mouth? Okay. You can use mouthwashes. Mouthwash. You can use mouthwash, medicated mouthwash called clohexidine mouthwash, which is really good. Clohexidine. Yeah, if they contact me on Instagram also, I can message it to them, and so I can. That'll help. Yeah. Even putting. So there are some other brands also, no, which are really good or what? No. Yeah, there are some basic brands like Listerine and all that. Listerine, yeah. But then you should choose something with very less alcohol content in it. Okay, you should see the back. Whenever you buy a product, always see what is there in it. I feel the medicated mouthwashes that we prescribe is much more efficient in that. So if they message me, I can send them the name actually. So, and also I want to know, see, I use when I'm shooting or after lunch break, after having food or something, there is a spray which is, I forgot the name, sorry, which I can spray it on my mouth and just go. And is it good, those type of products? How long does it stay for you? You've used it, right? It's just when I'm breathing, I can feel it, feel ago the spray pannittu. Mint yeah. Elaki, mint, there are different flavors. If you're comfortable with it, you can use it, Nandita. But then how long does it stay? That's the thing. Enningle solunga. Use panni konja naram dana. Because konja nerathukku appuram saliva and everything goes inside, it is also going inside. But so if you use a mouthwash, it will be there for much more time. So always use a mouthwash. அப்படி முடியலன்னா paste இருக்குல்ல அத கூட எடுத்து கொஞ்சோண்டு வாயில போட்டு like you can just swish it with water. So that also acts like a mouth freshener actually. That's like a hack. You can use even paste.
Okay. But I'm not comfortable using this thing. So அப்படின்னா I thought, மவுத் வாஷ் okay, யூஸ் பண்ணலாம். mouthwash I'm not comfortable using. I don't know I'll why. tell you one mouthwash. I'll message it to you. Huh. It's really good. Try that. You'll really feel it's nice. Not strong. It's not strong. Oh, then good. You know, stronger, somebody's, I think, can broken teeth can be fixed. Yes, can be fixed. Oh, okay. Can be fixed. That means There's என்ன many கேப் தான் போடுறதா இல்லையா இல்ல broken teeth வந்து நம்ம சின்னதா பிரேக். நிறைய பேருக்கு என்னன்னா இன்ஜுரி ஆயிருக்கும், விழுந்திருப்பாங்க, இல்லைன்னா அடிபட்டிருக்கும்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து we can do a filling if it's a small broken tooth. Small piece is broken. But if the broken tooth is more, we have to do a crown. Cap தான் போட முடியும். இதா கேப் தான் போட முடியும். In case அந்த பல்லு வந்து ஃபுல்லாவே உடைஞ்சிருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு implant தான் போடணும். So there are 3 stages. If it's a mild problem, the treatment is much less. Yeah. Okay. So there are a lot of questions. It's better no stop it because I'm it's surprised boring. so many people are asking. How many messages? No, I just don't want to give that free consultation to them online. It's okay. It's quarantine time. I don't mind doing it. So somebody saying, "Did swallow the mouthwash is good or bad?" It's better not to swallow anything. Like Yeah. it's always better to spit it out. Yeah. If But little we are bit like goes aware inside, of it, it's no? fine. Yeah, you should spit it out. You should not swallow it. Yeah. That's a common thing. I'm just thinking why this question. Okay. So anyways, I think a lot of people யாரெல்லாம் questions அனுப்புனீங்களோ எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டவுட் இருக்கு, இன்னும் கன்சல்டேஷன் பண்ணணும்னா பிரீத்தி அவங்களோட அக்கௌண்ட் பிரீத்தி உதயராஜா ப்ரொஃபைல்ல போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, சென்னையில தான் இருக்காங்க, டி நகர்ல தான் இருக்காங்க. So you can go and consult. And she is my personal doctor. That I Hey, செலவாகும். Yeah. Personal doctor செலவாகும். Actually no, she's very sweet. நல்லா பாத்துப்பாங்க. So நீங்க குடுக்குற காசுக்கு வந்து கரெக்ட்டா வேலை நடக்கும். இது சொல்லல கான்ஃபிடென்ட்டா. கண்டிப்பா. And more than this, பிரீத்தி விதா உங்க ஃபாதர் வந்து வெரி சீனியர் ஆர்த்தோடான்டிஸ்ட். அதை நான் சொல்லி ஆகணும். Just say some few words about him, no? Yeah, so basically my dad is also an orthodontist. Orthodontist na enna nariya per kepinga. It's basically Yeah, I wanted to know this. We are both of us, me and my dad, are braces specialists where we fix, braces or Invisalign to correct people's teeth. என்னென்ன கரெக்ட் பண்ணலாம்னா க்ரௌடிங் இருந்தா கரெக்ட் பண்ணலாம், கேப்ஸ் இருந்தா கரெக்ட் பண்ணலாம், பல்லு தூக்கிட்டு இருந்தா கரெக்ட் பண்ணலாம். There are so many ways you can correct your teeth. அலைனர்ஸ் மட்டும் தான் கிடையாது, பிரேசஸும் கரெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அலைனர்ஸ் வரக்கு முன்னாடி எல்லாரும் பிரேசஸ் தான் போட்டு இருந்தாங்க. இது some new advancement, so now everybody wants to do that. ஓகேவா? But we can do both are equally good. ஓகேவா? அப்பா வந்து he's been into practice for 40 years. He's like my mentor and I'm very happy to actually be associated with him because he's very hardworking. He's like the most sincere person and I'm very No, he's very sweet. He's a very positive person. நான் நேர்ல பாக்கும்போது கூட I'm just like uncle. So yeah, he's very he's sweet. a perfectionist. So அவர்கிட்ட work பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷமா I've been working with him for more than 12 years now and So you're saying that on live? Careful. ரொம்ப கஷ்டம். ஆமா. Because very difficult to work. நீங்க உங்களுக்கே தெரியும் நந்திதா, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் டைரக்டர் கிட்ட வர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. அந்த மாதிரி தான். He's like a perfectionist. Okay, so he wants everything. That's good. That's why now you are, That's so why I've learned a about your lot. profession. Yeah, I've learned a lot and it's been a good journey and I'm very happy to be associated with him. Yeah. That's nice. That's nice. So let's keep everything apart about your Nandita, I profession didn't and about my. Nandita, இன்னொன்னு தெரியுமா? Not only my dad, my mom is a dentist, my brother is a dentist. Yeah, all of them are dentists. So my cousins are also dentists. So we வீட்டுக்கு have வந்தா like பல்ல eight dentists in our எடுத்துட்டு கையில போட்டுருவீங்கல்ல எல்லாரும்? அப்படிலாம் கிடையாது. No. See guys, I usually visit her house whenever in Chennai. எனக்கு வந்து உண்மையாவே lonely feel ஆச்சுன்னா I just go to her house only and have food and come with. இது வந்து நிறைய வாட்டி நடந்துருக்கு. So I'm not only a dentist, I'm a friend also. Yeah, so people whomever doesn't know about this, so Preeti is having twins. So எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. Very naughty them.
so naughty. You have no clue. Next time when you come, you should come இதுக்கு home தானே and play with us. ஆசைப்பட்டேன் பாலகுமாரி. இதுக்குதான் ஆசைப்பட்டேன், அதுக்கு மேலேயும் ஆசைப்பட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது எப்படி இருக்கு. It's But not they're even a so joke. adorable, cute, and you know, உங்களுக்கு தான் தெரியும் பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஆமா. But yeah, bless. அதனால my bless. mom and my aunt are the ones who are really helping me, looking after them, because without them I think I won't even be able to work. I work full time because of them. So Somebody all the saying credit- Dr. Udayaraja sir is the best. Oh, thank you, Alex I'm so Chinnasamy. proud. Oh, he's a patient. Yeah, like- Okay, yeah. Yeah. Somebody saying, see, forget about this negative comments. உங்களுக்கு வந்து உண்மையாவே வேலை இல்லன்றது அவங்க காட்டு குடுக்குறாங்க. I just நெகட்டிவ் don't பத்தி even நான் read. பார்க்கவே மாட்டேன். பாசிட்டிவோ நெகட்டிவோ doesn't make a difference. The positive will give you some encouragement, that's all. Negative பார்க்கவே கூடாது. ஒரு question இருக்கு. Actually, I'm bored of Hey, this Sumaya. question. Sumaya is my family friend. She's also Okay. Hi, Sumaya. online. Yeah. So, எனக்கு அது இந்த question ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது because எல்லாருமே கேட்டிருக்காங்க, but still I want to know because I am asking you question. சொல்லுங்க. So once lockdown முடிஞ்ச உடனே வீட்ல இருந்து கால் வெளியில வச்ச உடனே பண்ற ஃபர்ஸ்ட் வேலை என்ன? நானா ஷாப்பிங் போகணும். நான் ஷாப்பிங் போகாம இருக்கவே மாட்டேன். First thing I have to go to some nice shopping mall. I love shopping, so that is the first thing I'll do. First thing, I miss shopping. Yeah, I miss shopping so badly. See, மத்த எல்லாமே we can do. கடைக்கு போகாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? Actually That is like update பண்ணல இன்னும் நம்ம 2 monthsல இருந்து அப்படிதான் இருக்கு இல்லையா? But I thought நான் கெஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போய் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த லாக்டவுன்ல தான் தெரியுது that we can cook so many things, you know, like ஹோட்டல்ல சமைக்கிறத பெட்டராவே சமைக்கலாம் நம்ம. So I've tried so many dishes and it's actually come out really well. So I don't miss hotel ரொம்பலாம். ரொம்ப மிஸ் பண்றது வந்து ஷாப்பிங் தான். வேற எதுவுமே நான் மிஸ் பண்ணல ஷாப்பிங். நான் வந்து I used to say I miss my granddad because I'm not able to go see him because he's 80 plus. So first thing is I'll go to his house and see him. Next thing is I'll go shopping. And clinic, yeah. எனக்கு வந்து see I used to say I hate traveling சொல்லிட்டு, but இப்ப டிராவலிங் புரியுது எனக்கு. நான் ரொம்பலாம் பண்ண மாட்டேன். நான் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் போவேன். அதனால எனக்கு ஒன்னும் my dad travels a lot. I don't travel that much. So எனக்கு அது I don't miss traveling. But ரொம்ப மிஸ் பண்றது வந்து clinic, shopping and my granddad. So these three things are we have to get out. So what do you want to tell people about quarantine life, lockdown பத்தி ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. see லாக்டவுன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமோ, நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், டிவி பார்க்கணும், குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதெல்லாம் பண்ண நினைச்சோமோ எல்லாமே நிறையவே பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு டூ வாட் எவர் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ. இது வரைக்கும் பண்ண முடியாத என்னென்ன பண்ண முடியும், பெயிண்டிங் பண்ணலாம், ஹாபிஸ் பண்ணலாம், யூ கேன் லேர்ன் அ நியூ இன்ஸ்ட்ருமெண்ட், யூ கேன் ஸ்டார்ட் பிளேயிங் அ குட் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் எவர் யூ வாண்ட், பட் டூ இட் ப்ராப்பர்லி பிகாஸ் யூ நெவர் கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகேன். It's like everything is become a standstill. You can't. You will try to learn something, Leah. Exactly, learn a new language. So what are you learning at home? What are you learning? What is I'm learning photography and I'm learning photography and editing online. So adha போயிட்டு இருக்கு இப்போ. Lovely. So few photos I want to actually learn. Even I want to learn. Tell me, send me the link. I'll also enroll for it. I want to learn. You are actually you are வந்து pro நினைக்கிறேன். Already வந்து Insta story கெல்ல டிசைன் போட்டு பண்ணிட்டு அனுப்புனீங்களா? So I was thinking, okay, she is utilizing her time அப்படிட்டு. இல்ல அது one of my patients actually suggested it. So one of my patients, he came to the clinic and he gave me an idea. He said use this, நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. So it's very easy. It's not even ரோலா இருக்கும் கிடையாது. Anybody can. மொபைல்லே வந்து எல்லா filters and apps இருக்கனால we can. The most difficult form of editing is you can. Are you learning fashion photography? No, I'm aesthetic photography, portrait photography I'm learning. Okay, my dad does wildlife photography actually. Yeah, I know, I've seen Yeah, come to the clinic. Yes. So he does wildlife photography. Yeah. So இப்போ வந்து நம்ம லைவ்ல பேசினால I feel relaxed. என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணவே முடியல. பட் you are in Chennai, I'm in Bangalore. இப்போ பேசினது and நிறைய questions எல்லாம்
ஆன்சர் பண்ணது. I'm really really feeling good. Thank you so much. என்னோட Thank you, followers சார்பா. actually. So I'm very very Thank you happy to for do. inviting me. Yeah, thank you so much. So I thought because so many were asking about my Invisalign story and how your teeth are really good now and all. So I thought இது ஒரு டைமா இருக்கு, நல்லா இருக்கும் லைவ் பண்ணான்னு சொல்லிட்டு. That reminds So me, how is it going? Are you wearing your aligners properly? Quarantine now time? I'm not wearing actually. I'm shy Now in you're front not of wearing, you. but are you wearing it? Are you wearing it Yes, regularly? yes. I'm in the 9th Lina, no? So I'll contact you again for that and Sure. check. Okay. When are you Thank you coming so to much. Chennai again? Chennai எப்ப After வரீங்க? lockdown. After the lockdown, okay. I'm hoping to see